Hi எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my channel Life of Shahana Asif. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி இல்ல வர்க்கிங் விமனா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இருக்க ஒரு காமனான கம்ப்ளைண்ட் என்னன்னா வீடு எவ்வளவுதான் க்ளீன் பண்ணாலுமே அகைன் கிளம்ஸி ஆயிட்டே இருக்கு. டீப் க்ளீன் பண்ணி நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இல்லையா அப்படின்னு நினைக்கிற ஒய்ஃபா நீங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா டீக்ளட்டரிங் அண்ட் ஆர்கனைசிங் அவர் ஹோம். டீக்ளட்டரிங்கா இது என்ன புதுசா இருக்கு இந்த வார்த்தை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். டீக்ளட்டரிங்ன்றது ரொம்ப சாதாரண ஒரு வார்த்தை தான். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல தேவை இல்லாத நிறைய பொருட்கள் இருக்கும். அது தேவையில்லைன்னே நம்ம தெரியாம நிறைய பொருட்களை வச்சிருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் தேடி அதை டீக்ளட்டர் பண்ணி அதை நம்ம வெளியில எடுத்து போடுறது தான் டீக்ளட்டரிங் அப்படிங்கிற வேர்டுக்கான அர்த்தம். அது பண்ணிட்டோம்னாலே நம்ம வீடு ஆர்கனைஸ் ஆயிரும். முதல்ல நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நிறைய பொருட்களை நம்ம வீட்டுக்கு வாங்கி குவிக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறமா அப்படி இருந்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இருந்ததுக்கான சொல்யூஷன் வேணும் இல்லையா? ஸோ இந்த வீடியோல நம்ம வீட்டில் தேவையே இல்லாத பொருள் ஆனா தேவைன்னு நினைச்சு நம்ம வச்சுட்டு இருக்க பொருள்னு நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் பொருட்கள் எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு வீடியோ விஷுவல்ஸாவே காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களும் உங்க வீடை டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப மினிமலான ஒரு சூப்பரான வீடை நீங்களும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயமா போலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ல போறது உங்க கிட்ஸோட ட்ரெஸ். நீங்க உங்க வீட்டுல கண்டிப்பா கிட்ஸ் இருப்பாங்க. ஸோ கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸ் அவங்களோட ட்ரெஸ்ஸே ஒரு கர்ச்சிஃப் அளவு தான் இருக்கும். சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு பெரிய குழந்தை வரைக்கும் எல்லாரோட ட்ரெஸ்ஸுமே எப்படி தேவையில்லாத ட்ரெஸ்ஸை ஒரு 2 months ஒன்ஸ் உங்க வார்ட்ரூப்பை கிளீன் பண்ணி அந்த வார்ட்ரூப்ல இருக்க தேவையில்லாத ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே நீங்க டீக்ளட்டர் பண்ண வேண்டியது ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயமா இருக்கு. பிகாஸ் ட்ரெஸ்ன்றது எசென்ஷியலா நம்ம டே டு டே லைஃப்ல வியர் பண்ற வாங்கிட்டே இருக்க ஒரு விஷயம். ஸோ அதுதான் அதிகமா சேர்ந்துட்டே போகும். ஸோ உங்க வீடை கிளீன் பண்ணணும் ரொம்பவே ஆர்கனைஸ்டா வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்னால முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது உங்ககிட்ட இருக்க ட்ரெஸ்ஸஸை ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க கிட்ஸோட ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா கிட்ஸ்க்கு நம்ம ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் பேபி எல்லாம் வரும்போது ரொம்ப நிறைய திங்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதை நீங்க எப்படி ரெண்டா பிரிக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு நீங்க டெய்லி வியரா உங்க கிட்ஸ்க்கு நிறையவே போட்டிருப்பீங்க. அது ஃபேட் ஆகி பழசாகி சின்னதா இருக்கும். ரெண்டாவது கேட்டகரி நிறைய காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க, ஃபங்க்ஷனல் வியரா இருக்கும் ஆனா உங்க கிட்ஸ்க்கு சின்னதா இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி ட்ரெஸ்ஸை நீங்க ஏதோ ஒரு கறி துணிக்கு ஒரு 4-5 துணி மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நீங்க டீக்ளட்டர் பண்ணி வீசிடலாம். ரெண்டாவது இருக்க இந்த நல்ல கிளாத்ஸ் நீங்க கண்டிப்பா அது நமக்கு வீச மனசே வராது. பிளஸ் அதை நம்ம கறி துணியாவும் அந்த மாதிரியும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான கிளாத்ஸை நீங்க டொனேட் பண்றது ரொம்பவே நல்லது இல்லையா? உங்களோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் உங்களோட சொந்தக்கார குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு நீங்க அந்த கிளாத்ஸை கொடுத்துடலாம். பெரியவங்களோட கிளாத்ஸா இருந்துச்சுன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்லயே ஒரு பெட்டி நிறைய பெரியவங்களோட கிளாத்ஸ் இருக்கு. நான் எனக்கு தேவையில்லாத பொருட்களை மேக்சிமம் உடனே டீக்ளட்டர் பண்ணிடுவேன். ஆனா என்னோட ஹஸ்பண்ட் மேரேஜ் கவருக்கு இருந்ததுக்கும் இப்போ அவர் கொஞ்சம் வெயிட் கெயின் ஆயிட்டாரு. ஸோ நிறைய கிளாத்ஸ் அவருக்கு சின்னதாயிடுச்சு. நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் போடுறேன்னு சொல்லி ஒரு பெட்டி நிறைய டிஷர்ட்ஸ், ஜீன்ஸ் பேண்ட், ஜர்கின்ஸ்னு நிறைய வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாமே நீங்க எப்படி இதை டீக்ளட்டர் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஹஸ்பண்டோட நிறைய டிஷர்ட்ஸ் உங்களுக்கு ஃபிட் ஆகுற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான திங்ஸை மட்டும் நீங்க எடுத்து உங்களுக்காக யூஸ் பண்றதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மிச்சத்துல எதெல்லாம் நல்லா இருக்கு எதெல்லாம் நல்லா இல்லை ரொம்ப யூஸ்டா இருக்கிறதெல்லாம் நீங்க வீசிடுறது தான் நல்லது. இல்ல கொஞ்சம் நல்லா இருக்கு பட் சைஸ் மட்டும் சின்னதாயிடுச்சு அப்படின்றதெல்லாம் நீங்க உங்க தெருவுலயே இந்த கிளாத்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பழைய துணிக்காரங்க எல்லாம் வருவாங்க. கண்டிப்பா நம்ம கொடுக்கறது ஆசிரமத்துக்கு தான் போகுதா அதெல்லாம் நீங்க மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. அந்த கில்ட் எல்லாம் எடுத்துக்காம நம்ம கிட்ட இருக்க அந்த பொருள் இப்ப கிளியர் ஆகணும் அதை மட்டும் மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. அதை நீங்க கிளியர் பண்ண பாருங்க. கிட்ஸ் இருக்க வீட்டுல மெயினா இன்னொரு விஷயத்த நீங்க டீக்ளட்டர் பண்ணியே ஆகணும். அதுதான் உங்க கிட்ஸோட டாய்ஸ். கிட்ஸோட டாய்ஸை டீக்ளட்டர் பண்ண வேண்டியது எந்த அளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் வீடியோவா உங்களுக்கு ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க.
கிட்ஸோட டாய்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய டாய்ஸ் வாங்குவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு பெரிய காராக இருந்தாலும் சரி, சின்ன குட்டியான ஒரு டாயாக இருந்தாலும் சரி, நிறையவே நம்ம வந்து வாங்க ஆரம்பிச்சிருவோம். கிட்ஸ் வந்து விளையாடணும், ஸ்க்ரீன் பார்க்கக்கூடாதுன்றதுக்காகவே நிறைய விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ எல்லாராலையுமே வந்து அதுக்குன்னு கிட்ஸ்க்குன்னு ஒரு தனி ரூம் எல்லாருமே வச்சிருக்க மாட்டாங்க. அதில் எல்லாருக்குமே ஒரு ஷெல்ஃப் இருக்காது. எல்லாருமே ஆர்கனைஸ்டாக எல்லா டாய்ஸையும் வைக்க முடியாது. யூஷுவலாக நம்ம இந்தியன் ஹோம்ஸ்லலாம் வந்து இந்த மாதிரியான டாய்ஸ் எல்லாம் வந்து ஒரு அட்டைப்பெட்டிலையோ இல்லை ஒரு பேஸ்கெட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு டப்பால எதுலையாவது நம்ம போட்டு வச்சுருப்போம். ஸோ இந்த டாய்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து எடுத்து ஃப்ளோரில் போட்டு அதில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியே ஆகணும். ஸோ நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இப்போ என்னோட பையனோட டாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரியான ஒரு ஓப்பன் பேஸ்கெட்டில் தான் நான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த ஓப்பன் பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே விசிபிளாக தெரியுமே, ஈஸியாக இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருந்தேன். எங்கள் வீட்டில் பக்கத்து பில்டிங்கை வந்து வெக்கேட் பண்ணி அவங்க வந்து க்ளீன் பண்ணப்போ வந்து நிறைய காக்ரோச்சஸ் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே வந்துருச்சு. ஸோ அதுக்காக காக்ரோச்சஸை டீப் க்ளீன் பண்ணும்போது நான் இந்த டாய்ஸ் எல்லாம் வந்து ஸ்கேட்டர் பண்ணி போட்டு பார்த்தா அதில் அவ்வளோ காக்ரோச்சஸோட வேஸ்ட்டு பார்க்க முடிஞ்சுது. உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா? நம்ம கிட்ஸ் அந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடிட்டு அதுக்கப்புறமா அதில் ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்து சாப்பிடும்போது எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் கிருமிகள் வந்து நம்ம கிட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ மந்த்லி ஒன்ஸ் டாய்ஸில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் உங்கள் கிட்ஸோட டாய்ஸ் நீங்கள் எதில் வச்சுருக்கீங்களோ அதை ஸ்கேட்டர் பண்ணி எல்லாத்தையுமே கிளியராக எடுத்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி சன்லைட்டில் ட்ரை பண்ணி எப்பவுமே சேஃபாக வைக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது நான் நோட்டீஸ் பண்ண ஒரு முக்கியமான ஷாக்கிங்கான விஷயம் இந்த டாக்டர் செட்டில் இருக்க ஒரு மெடிசன் பாட்டில். ஸோ இந்த மெடிசன் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா 2 காக்ரோச்சஸ் இருந்துச்சு. என்னால் அந்த ஓட்டைக்குள்ளே காக்ரோச்சஸ் போகும் அப்படின்னு இமேஜின் கூட பண்ண முடியல. பட் அந்த டாக்டர் செட்டை என்னோட பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவன் அதில் நிறையவே விளையாடுவான். அதுக்குள்ளே இந்த காக்ரோச்சஸ் பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். ஸோ டீக்ளட்டர் பண்ணும்போது மெயினாக வந்து டாய்ஸை வந்து ஏன் டீக்ளட்டர் பண்ணணும்னா பெரிய பெரிய டாய்ஸ் எல்லாம் வந்து நார்மலாகவே கிட்ஸோட டாய்ஸ் வந்து ஆயுசு ரொம்பவே அதுக்கு கம்மி, சீக்கிரமாகவே அது உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய காரே வந்து உடஞ்சிருச்சுன்னு வைங்க, அதில் ஒரு குட்டி பீஸ் இருக்கும். அந்த குட்டி பீசஸ் வந்து நம்ம கிட்ஸ் வந்து தெரியாமல் விழுங்குறதுக்கோ இதுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணிடுங்க. மெயினாக வந்து ப்ரோக்கன் டாய்ஸ் எதுவுமே வச்சுக்காதீங்க. ஏன்னா நிறைய வந்து ப்ரோக்கன் டாய்ஸில் வந்து ஷார்ப் எட்ஜஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் கிட்ஸ்க்கு நல்லதே கிடையாது. ஸோ நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து அதை வாஷ் பண்ண எடுக்கும்போது எதெல்லாம் ப்ரோக் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்து அதெல்லாம் வந்து நீங்கள் டீக்ளட்டர் பண்ணி அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க வீட்டிலேருந்து. அண்ட் மெயினாக டாய்ஸை டீக்ளட்டர் பண்ணும்போது உங்கள் கிட்ஸ் கிட்ட இது உடஞ்சிருச்சு, இதுக்கு மேலே இது வச்சு விளையாடினா வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது அடிபட்டுரும், ஹர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த டாய்ஸை வந்து நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து நம்ம வச்சுட்டு இருக்கும்போது அதை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அதை நம்ம டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் அதுதான் வேணும்னு அழுவாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க கிட்டேயும் சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் டீக்ளட்டர் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கபோர்டோ வார்ட்ரூபோ இருக்குன்னா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு கிட்டும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்லவே வேண்டாம். உங்கள் கபோர்டு கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான கபோர்ட்ஸை வந்து எப்போவுமே நீங்கள் வந்து 2 months ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் போட்டு அதில் தேவையில்லாமல் நிறைய திங்ஸ் இருக்கும், அதெல்லாம் டீக்ளட்டர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரொம்ப கிளம்சியான ஒரு கபோர்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்குன்னா முதல்ல நீங்கள் எல்லா கபோர்டையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பொருள்லாம் மட்டும் ஹேண்ட் பிக் பண்ணி எடுத்துருங்க. இதுதான் வந்து ஈஸி மெத்தட் ஆஃப் கிளீனிங் ஆர் ஆர்கனைசிங் யுவர் கபோர்ட். ஸோ எதெல்லாம் வேணுமோ உங்களுக்கு ஹேண்ட் பிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட தேவையான பொருட்கள்லாம் எடுத்து ஒரு டேபிள் மேலே வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு ஸ்கேட்டர்டாக இருக்க இடத்துல வந்து ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து வேறு ஏதாவது நமக்கு தேவையான திங்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதை அப்படியே எடுத்து ஃபுல்லாக எடுத்து ஒரு கவரில் வேஸ்ட் கவரில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வேக்யூம் பண்ணலாம், இல்லை கிளாத்லேயே வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ஒரு லிக்விட் போட்டு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி ஆர்கனைசிங் ட்ரேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த பிளாக் கலர் ஆர்கனைசிங் ட்ரே வந்து நான் மீஷோலேருந்து தான் வாங்கினேன். ஸோ அதுக்கான லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ட்ரே எல்லாம் வாங்கி நீட்டாக நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே வந்து நீங்கள் 2 months ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தாலுமே உங்களுக்கு அடுத்த 2 monthsல நீங்கள் அந்த ட்ரா வந்து திருப்பியும் க்ளீன் பண்ணும்போது அதில் ஏகப்பட்ட தேவையில்லாத பொருட்கள் இருக்கும். அது எல்லாமே அகைன் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ உங்கள் வீடை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியும்.
அடுத்ததா ரொம்ப முக்கியமா வந்து நீங்க டீக்ளட்டர் பண்ணணும், ஆனா நீங்க பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் வயர்ஸ், கேட்ஜெட்ஸோட வயர்ஸ், சார்ஜர்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம வீட்ல வந்து இப்ப நெறைய வர ஆரம்பிச்சுச்சு. ஃபர்ஸ்ட் காலம் மாதிரி இல்ல. இப்பல்லாம் நம்ம வந்து அதிகமா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வந்து அதிகமா வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு டாயா இருந்தா கூட சரி, அது வந்து சார்ஜிங் டாயா இருக்கு. ஒரு கேமரா மாதிரி குழந்தைக்கு வாங்கணும், அதுக்கு ஒரு சார்ஜர் குடுக்குறாங்க. இல்ல நம்ம வீட்ல வந்து தண்ணி குடிக்கிறதுக்குன்னு ஒரு தண்ணி டாப் மாதிரி வாங்கணும், அதுக்கு ஒரு சார்ஜர் இருக்கு. டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாத்துக்குமே வயர்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான வயர்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியாம நெறைய வயர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எங்க வீட்ல இருந்த வயர்ஸ் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எதோடது, எதுக்கான சார்ஜர், யூஎஸ்பி எதுவுமே எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா இந்த வயர்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து கலெக்டிவா ஒரு இடத்துல வச்சு என்னோட ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட காமிச்சு இதுல எதெல்லாம் யூஸ் ஆகும் ஆகாதுன்னு செக் பண்ணி தேவையானதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாததெல்லாம் வந்து நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். அதுல வந்து சார்ஜஸ் கூட வந்து நிறைய இந்த ஷூவோட ரோப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே வந்து நீங்க பிரிச்சு வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம டீக்ளட்டர் பண்ணணும்னே தெரியாம நம்ம வீட்ல வச்சிருப்போம். ஆனா கண்டிப்பா இதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணணும். அடுத்ததா உங்க வீட்ல டீக்ளட்டர் பண்ணியே ஆகணும், ஆனா நீங்க பண்ணாத இருக்க ஒரு விஷயம் வந்து மெடிசின் பாட்டில்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கான்ஷியஸா நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதுவுமே உங்க வீட்ல கிட்ஸ் இருக்காங்கன்னா இந்த பேராசிட்டமால், அதுக்கப்புறம் இந்த கோல்டு காஃப், இந்த மாதிரி சிரப்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஒரு தடவை உடம்பு சரியில்லாதப்போ ஒரு தடவை போய் ஒன்னொன்னு வாங்கிட்டு வந்திருப்போம். அந்த மாதிரி மெடிசன் பாட்டில்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம யூஸ் பண்ணாம எப்பயாவது யூஸ் பண்ற இயர் டிராப்ஸ், இல்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயின்மெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் விக்ஸ், இந்த மாதிரி வாலினி ஸ்ப்ரே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வீட்ல இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சா இல்லையான்னு கூட தெரியாம திடீர்னு ஒரு நாள் நம்ம தேவைப்படும் போது அந்த எக்ஸ்பைரி கூட செக் பண்ணாம நம்ம யூஸ் பண்ணிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான மெடிசன் பாட்டில்ஸ் எல்லாம் உங்க வீட்ல இருக்குன்னா ஒரு நாள் அதுக்குன்னு ஒதுக்கி எல்லா மெடிசன் பாட்டில்ஸும் எடுத்து எக்ஸ்பைரி செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப மேண்டட்ரியா நீங்க இதை வந்து பண்ணியே ஆகணும். அப்படி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே டீக்ளட்டர் பண்ணி அதை வந்து நீங்க வந்து வீசிடணும். அது வந்து சீரியஸான ஃபியூச்சர் விளைவுகளை வந்து கொண்டு வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் டிப்பிக்கலான இந்தியன் மாம்ஸ் பண்ற பெரிய பெரிய மிஸ்டேக் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், கண்டெய்னர்ஸ் இதெல்லாமே வந்து வீசாம அப்படியே வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எப்போ வாங்கினது, எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்க வீட்டில் வந்து இங்கே ஒரு 4 பாட்டில் இருக்கு. இதெல்லாம் வந்து எப்பயோ ஒரு தடவை ஹோட்டல் போனப்போ தண்ணி குடிச்சிட்டு அப்படியே கையோட எடுத்துட்டு வந்திருப்போம். வரும்போது அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருப்போம். இல்ல ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு வாங்கியிருப்போம். அது வரும்போது அப்படியே கையோட வீட்டில் எடுத்துட்டு வந்திருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியுமே இருக்கு. இந்த பாட்டில்ஸ்லாம் நான் ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்கேன். வீட்டில் வந்து எனக்கு ஒரு 4 years ஓல்டு பையன் இருக்கான். ஸோ அவன் வந்து இது தண்ணி தானே அப்படின்னு நினைச்சு எடுத்து குடிக்க நிறைய சான்சஸ் இருக்கு. இது வந்து 2 monthsக்கு முன்னாடியா இருக்கலாம், 3 monthsக்கு முன்னாடியா இருக்கலாம். ரொம்ப நாள் முன்னாடி வச்ச தண்ணி அவன் தண்ணியை நினைச்சு குடிப்பான். பட் வந்து அது அவனுக்கு நல்லது கிடையாது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் கண்டெய்னர், ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு தான் எடுத்து வச்சிருக்கோமோ அதுல வந்து அதுக்கப்புறம் நம்ம அதை கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டோம். எப்பயாவது தேவைப்படும்னு வைக்கிற இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீட்டுல வந்து தேவையில்லாத குப்பையை தான் சுமக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் நீங்க இமீடியட்டா டீக்ளட்டர் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டில் கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா உங்க அம்மா வீட்டில் கூட ஏதோ காலம் வாங்கின வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி இதோட புக்லெட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து இப்பவும் வந்து பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த புக்லெட்ஸ் எல்லாம் வந்து லிட்ரலி ஒரு பொருள் வாங்குற அந்த ஸ்டார்டிங்ல நமக்கு யூஸ் பண்ண தெரியாது இல்லையா, அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்குற புக்லெட் தான். அதுக்கப்புறமா அதுல எந்த மேட்டருமே இல்லை, அது எதுவுமே நமக்கு யூஸ் ஆக போறதும் கிடையாது. அப்படியே வந்து ஒரு 4 yearsக்கு அப்புறம் அந்த டிவிக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுனாலும் நம்ம வந்து என்கொயரி பண்ணி நம்ம வந்து அந்த கம்பெனிக்காரங்க கால் பண்ணி அவங்கள தான் வந்து சொல்ல போறோமே தவிர இந்த புக்லெட்டை பார்த்து நம்ம வந்து எதுவுமே வந்து ரெடி பண்ண போறது கிடையாது. ஸோ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதோட புக்லெட்டை அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இமீடியட்டா டீக்ளட்டர் பண்ணி அதை வந்து வீசிடுங்க. அதை ஸ்டோர் பண்ணி 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 வச்சு ஃபியூச்சர்ல ஒரு 20 yearsக்கு அப்புறம் பார்த்தா புக்லெட்ஸே வந்து ஒரு இது ஃபுல்லா இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம வந்து நார்மலா வந்து இந்தியன் ஹோம்ஸ்ல வந்து பண்றது தான். ஸோ இந்த விஷயங்களையும் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து கேரண்டி கார்ட்ஸ் இருக்கும். இப்போ ஒரு டிவி வாங்குறோம்னா 5 years வாரண்டி, கேரண்டி இதெல்லாம் கொடுப்பாங்க.
ஸோ அந்த மாதிரியுமே அந்த கேரண்டி கார்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம எடுத்து வைக்கணும். அது ரொம்பவே தேவை. பிகாஸ் அந்த ஒரு டைம் பீரியட்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம வந்து அதை காமிச்சு கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் அந்த கேரண்டி வந்து முடிஞ்சிருச்சு, இந்த வருஷத்தோட முடியுதுன்னா அது முடிகிற வருஷம் அதை வந்து வீசிடுங்க. அதை எடுத்து வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாதிரியான விஷயங்களை டீக்ளட்டர் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரியான ஏதாவது திங்ஸ் எல்லாம் இருக்கும். கண்டிப்பாக நம்ம பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட், காலேஜ் ஸ்கூல் இந்த மாதிரி சர்டிஃபிகேட், ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ஸ், நிறைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்கும். இது எல்லாமே கலெக்டிவாக எதெல்லாம் வேணும்னு பார்த்து ஜெராக்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருப்போம். அதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ணிடுங்க. எதெல்லாம் வேணுமோ இம்பார்ட்டண்ட்டாக வேண்டியதெல்லாம் மட்டும் அழகாக ஒரு ஃபைல் போட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நிறைய வீட்டில் வந்து நிறைய நோட் புக்ஸ் இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி கிட்ஸ் வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து இந்த புக் அழகாக இருக்குது பார்க்க. ஸ்டோரி புக் ஒன்று ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸ்டோரி புக் தானே, அது ஒன்று இருக்கட்டும். டேர்ம் புக்ஸ் எல்லாம், டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி நம்ம வந்து வருஷம் மாற்றிடுவோம். பட் ஸ்டோரி புக் தானே அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். ஒன்ஸ் படித்த ஸ்டோரி அகைன் குழந்தைங்க படிக்க போகிறது இல்லை. ரொம்ப ரேரான குழந்தைங்களுக்கு தான் ஸ்டோரி படிக்கிற ஹேபிட்டே இருக்குது. ஸோ வந்து எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ணிடுங்க. வருஷம் ஸ்கூல் முடிஞ்சிருச்சுன்னா எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேண்டாம் லிட்ரலி வந்து ரஃப் நோட்டாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 100 பேஜஸ் நோட்டில் ஒரு 10 பேஜ் மட்டும்தான் இருக்கும். 90 பேஜஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 10 பேஜ் வந்து ரஃப் நோட்டாக யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாம்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. 10 பேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், 90 பேஜஸ் இருக்குன்னா நீங்கள் அது வைக்கிறதுல யூஸ் இருக்குது. பட் யூஸே இல்லாத வந்து புக்ஸ் எல்லாம் நிறைய வந்து இருக்கட்டும்னு எடுத்து வைக்கிற பொருட்கள்லாம் நம்ம வீடை வந்து கிளம்ஸி ஆக்கிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து குப்பை தான் சேர்ந்துட்டே இருக்குன்றதை கன்சிடர் பண்ணிட்டு எல்லா வருஷமுமே வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ணிடுங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஜிஷான் இன்னும் ஸ்கூலுக்கே போக ஆரம்பிக்கல. ஆனால் அவனுக்கு கலரிங் புக்ஸ் இதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய புக்ஸ் வந்து அவன் ஃபுல்லாக கலர் அடித்து முடிச்சிட்டான். இருந்தாலுமே அந்த புக்ஸ் எல்லாம் நான் எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்றது இந்த மாதிரியான டைம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து நான் டீக்ளட்டர் பண்ண வேண்டிய புக்ஸ். ஸோ அதெல்லாம் நான் எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்றது நான் இப்போ தான் வந்து ஐ எம் ரியலைசிங். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டீக்ளட்டர் பண்ணிடுறது நல்லது. அதுக்கப்புறம் இயர்லி டைரி நிறைய பேர் வச்சுருப்பீங்க. எல்லா வருஷம் பிறக்கும் போதும் டைரிஸ் கொடுப்பாங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணாமல் இருப்போம். யூஸ் பண்ணாதது வச்சா ஓகே, யூஸ் பண்ணது கிட்ஸ் வந்து கிறுக்கி வச்சது இதெல்லாம் வந்து தேவையில்லாதது. அதெல்லாம் வந்து நீங்கள் டீக்ளட்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீடு வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். இன்னுமே வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு டீக்ளட்டரிங் பார்ட்டில் தான் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து நிறைய டவல்ஸ் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆவரேஜாக 4 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. 4 பேருக்கு 4 டவல் இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கெஸ்ட் வரும்போது யூஸ் பண்ணலான்னு ஒரு டவல் இருக்கும். பின்ன ரேண்டமாக யூஸ் பண்ண ஒரு டவல் இருக்கும். டவல்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ டவல்ஸ்ன்றது வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் எசென்ஷியலாக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது. ஸோ வந்து ஒரு 3 months ஒன்ஸோ இல்லை 6 months ஒன்ஸோ உங்களோட டவல்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே ஆகணும். பிகாஸ் நம்ம டெய்லி அதை யூஸ் பண்ணுறோம். டெய்லி நம்மளோட அழுக்கெல்லாம் வந்து அதுதான் துடைக்குது. நம்மளோட வாட்டர் மாய்ஸ்சர்ஸ் எல்லாம் நம்ம அதில் தான் துடைச்சி எடுக்கிறோம். நிறைய டவல்ஸ் வந்து 6 months ஒன்ஸோ இல்லை 3 months ஒன்ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை மாற்றணும். அதில் நிறைய ஜெர்ம்ஸ் வைரஸஸ் எல்லாம் இருக்கும். நம்ம என்னதான் ரெகுலராக அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலும் அதுதான் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறதுனால டவல்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக டீக்ளட்டர் பண்ணுங்கள். 3 months ஒன்ஸ், 6 months எனக்கு தெரிஞ்ச அதிகம் தான். 3 months ஒன்ஸ் வந்து டவல் வந்து ஒரு 100-150 நிறைய டவல்ஸ் கிடைக்குது. ஸோ வந்து 3 months ஒன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ரெகுலராக யூஸ் பண்ண டவல்ஸை டீக்ளட்டர் பண்ணிவிட்டு புதுசாக டவல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட ஹெல்த் அண்ட் ஹைஜீனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப ஒரு ஃபன்னியரான ஒரு பார்ட்க்கு வந்திருக்கும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இது இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து எதை சேர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ பிளாஸ்டிக் கவர்ஸ் எக்கச்சக்கமாக சேர்த்து வைப்பாங்க. ஸோ அவங்க வந்து இப்போது அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை. நம்ம ஷாப்ஸ்க்கெல்லாம் போகிறோம்னா எல்லாமே வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ்லேயே தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம்னா நம்ம கிளாத் கவர்ஸ் ஏதாவது வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிறது நல்லது. அப்படி எடுத்துகிட்டு போகலை, பிளாஸ்டிக்கில் தான் வாங்கிட்டு வரீங்கன்னா கவர்ஸை வந்து சேர்த்து வைக்கிற பழக்கத்தை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கவர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக மடித்து கிடிச்சு அப்படி கூட வைக்கணும். அப்படியே சுற்றி சொருக்கி வச்சுட்ருக்கோம். ஸோ வந்து ஒரு காக்ரோச் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா கூட அந்த கவருக்குள்ளே
பூந்து விளாசிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கவர் எடுத்து எதுக்காவது யூஸ் பண்ணிங்கனாலும் அதுவுமே ஜெர்ம்ஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பிளாஸ்டிக் கவர்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி அவாய்ட் பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட் தூக்கியாவது போட்டுருங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை சேர்த்து வச்சுக்கிட்டே வந்து இன்னைக்கு யூஸ் ஆகும், நாளைக்கு யூஸ் ஆகும், நாளைக்கு யூஸ் ஆகும், மறுநாள் யூஸ் ஆகும்னு வச்சுட்டே இல்லாமல் இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கவர்ஸ் ரொம்ப நீட் அண்ட் டைடியாக கொஞ்சம் பெருசாக ஓரளவுக்கு இருக்குன்னா இது வந்து ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும்னு எடுத்து நீங்கள் வைக்கலாம். மற்றபடி குட்டி குட்டி கவர்ஸ் எல்லாமே வந்து டீக்ளட்டர் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் 3 months ஒன்ஸ் வந்து இதெல்லாம் டீக்ளட்டர் பண்ணி வீசிடுங்க. இன்னுமே மெயினாக நீங்கள் டீக்ளட்டர் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தில் வந்து இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அப்புறம் வாரண்டி கார்டு, விசிட்டிங் கார்டு, அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரியான கார்ட்ஸ் இருக்கும். மெம்பர்ஷிப் கார்டு, மெயினாக மெம்பர்ஷிப் கார்டெல்லாம் வந்து அப்படியே பொக்கிஷம் மாதிரி நம்ம வச்சுருப்போம். மெம்பர்ஷிப்பே 1 year தான் இருக்கும். ஆனால் ஒரு 7-8 வருஷம் கழிச்சும் அந்த கார்டு நம்மக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டெலாம் வந்து வேலிடிட்டி முடிஞ்சிருச்சுன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ணிடுங்க. விசிட்டிங் கார்ட்ஸ் வந்து ரொம்ப தேவையான விசிட்டிங் கார்ட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. போகிற இடத்துலலாம் எல்லா கடையிலையும் கொடுப்பாங்க. எல்லாத்தையுமே வச்சுட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாமே வந்து தேவையில்லாத குப்பை தான் சேரும். ஸோ வாரண்டி கார்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாரண்டி எத்தனை வருஷமோ அத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த கார்டை எடுத்து வீசிடுங்க. மெம்பர்ஷிப் கார்டுமே மேக்ஸிமம் மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து எத்தனை வருஷம் மெம்பர்ஷிப்போ அத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் வந்து ஃப்யூச்சரில் குப்பையாக சேர்ந்து ரொம்ப அதிகமான பொருட்கள் வந்து நம்ம கேரி பண்ணுற மாதிரி ஆயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் இருக்க மிகப்பெரிய எனிமி, அது எனிமினே தெரியாமல் நீங்கள் வச்சுருக்கிறது அட்டை பெட்டிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அட்டை பெட்டிங்க உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அழையா விருந்தாளியா காக்ரோச் கண்டிப்பாக வரும். காக்ரோச் வந்து மெயினாக வந்து உருவாகிறதே வந்து அட்டை பெட்டியிலேருந்து தான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நனைஞ்ச அட்டை பெட்டிலாம் இருந்ததுன்னா காக்ரோச் ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ நீங்கள் வந்து பரன் மேலைன்னு சொல்லுவாங்க, நம்ம வீடுகள்லாம் இருக்க பரன் மேலே இருக்கு இல்லையா. ஸோ அங்கே வந்து இந்த டிவி வாங்கின பெட்டி, ஃப்ரிட்ஜ் வாங்கின பெட்டி, வாஷிங் மிஷின் வாங்கின பெட்டி, மோஸ்ட்டாக ரெண்டட் ஹவுஸில் இருக்கவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அது தேவைப்படும் வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த தப்பை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. பெரிய அட்டை பெட்டியாக இருந்தாலும் சரி, சிறிய அட்டை பெட்டியாக இருந்தாலும் சரி, அட்டை பெட்டி மட்டும் இன்னைக்கு வாங்குறீங்கன்னா நாளைக்கே போட்டுருங்க. உங்களுக்கு மறுநாள் ஏதோ ஒரு வீடு மாறும்போது உங்களுக்கு அட்டைப்பெட்டி தேவைப்பட்டாலும் நீங்கள் வேஸ்ட் பேப்பர் கடையில் போனீங்கனாலே அதுக்கேற்ற மாதிரி அட்டைப்பெட்டிஸ் கிடைச்சிரும். மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கூப்பிட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து எடுத்து வைக்கும்போது அவங்களே வந்து பெட்டியெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது வேணும்னு நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா இது வந்து லிட்ரலி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹியூஜான ஒரு கான்சிக்வன்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைனில் நிறைய மீஷோவில் அமேசான்லாம் ஆர்டர் பண்ணுறீங்க. ஸோ ஆர்டர் பண்ணும்போது அது வந்து ஒரு அட்டை பெட்டி மாதிரி ஒரு பெட்டியில் தான் வருது. ஸோ அந்த மாதிரியான பெட்டி எல்லாமும் டீக்ளட்டர் பண்ண வேண்டியது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நோட் இட் டவுன். இது என்னோட கான்செப்ட்லேயே இல்லாத ஒரு விஷயம். சடனாக தான் வந்து இப்போது வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். ரெஸ்ட் ரூம் போயிட்டு பார்த்தா வந்து இந்த பாட்டில்ஸ் எல்லாம் லிட்ரலி இந்த பேஸ்ட்டு, இந்த ஷாம்பூ, இந்த பாட்டில் வந்து லிட்ரலி எப்போவோ தீந்துருச்சு. இன்னி வரைக்கும் நான் இதை எடுத்து போடல. இதுக்கப்புறமா வந்து நான் இதே மாதிரி பாட்டில்ஸ் வந்து 4-5 வாங்கிட்டேன். அது எல்லாமே தீர்ந்ததுக்கப்புறம் நான் வீசவும் செஞ்சுட்டேன். ஆனால் இதை நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரியான யூஸ்டு சோப்பு, பேஸ்ட்டு, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து உங்கள் பாத்ரூம்ஸில் வந்து இருக்கும். இது நம்ம வந்து வீசணுன்னே ஞாபகம் இல்லாமல் இல்லை கவனிக்காமல் விட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல முதல்ல டீக்ளட்டர் பண்ணிடுங்க. பாத்ரூம் வந்து ஹெல்த் அண்ட் ஹைஜீனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட். ஸோ டீப் கிளீன் பண்ணும்போது இதெல்லாம் தீர்ந்துருச்சான்னு பார்த்து இதெல்லாம் எடுத்து வீசிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம வந்து ஒரு சென்டிமெண்டலான பேரண்ட்ஸாக என்ன பண்ணுவோம்னா நம்ம கிட்ஸ் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்து இது இருக்கட்டுமே, இது இவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு, இது இவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த ஷூ அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம கிட்ஸோட திங்ஸை வந்து மெமரிஸ்க்காக எடுத்து வச்சுருப்போம். ஸோ அது மட்டும் யாரும் செய்யாதீங்க. இப்போ வந்து நான் வந்து இதை பற்றி பேசும்போது வந்து நான் என்னோட ஷூ ரேக் பார்க்கும்போது ஜிஷானோட இந்த 2 செருப்பு வந்து எப்போவோ சின்னதாயிடுச்சு. இப்போ வரைக்கும் நான் அதை வந்து வீசாமல் அப்படியே வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா அது டஸ்ட் படிஞ்சு அது அழுக்காய் அதுக்கப்புறம் யாருமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம 600-700 ரூபாய் கொடுத்து ஒரு ஷூ ஒரு குழந்தைக்கு வாங்குறோம். அது வந்து உங்களுக்கு சின்னதாயிடுச்சுன்னா நம்மளோட நியர் அண்ட் டியர் ஒன் யாருக்காவது கொடுத்துருங்க, அவங்க யூஸ் பண்ணட்டும். அதுக்கப்புறமா அது ரொம்ப டேமேஜ் ஆனதுக்கப்புறம் அதை அவங்க வீசிப்பாங்க. நம்மளும் யூஸ் பண்ணாமல் அவங்களுக்கும் கொடுக்காம சும்மாவே வச்சு தூசு படிஞ்சு அது வந்து வேஸ்ட் ஆகுற மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை மேக்ஸிமம் நீங்கள் எல்லாருமே அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் கிட்ஸோட ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் வியர் பண்ணது, ஏதோ ஒரு ரொம்ப
க்ளோஸா இருக்கு, ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கு, ஏதோ 1 2 எடுத்து வச்சுக்கோங்க. மற்றது எல்லாத்தையும் தயவு செஞ்சு டீக்ளட்டர் பண்ணிருங்க, அப்பப்போ பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு விஷயமா, இதை பற்றியெல்லாம் பேசணுமான்ற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து இந்த விஷயம் வந்து நம்ம வீடுகளில் மேஜிக்கை உண்டாக்கும். கண்டிப்பாக நம்ம வீடை வந்து எந்த அளவுக்கு நம்ம க்ளீனாக வச்சுக்கிறோம்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு நமக்கே தெரியாமல் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கோம், தேவையில்லாத பொருட்களை. மெயினாக வந்து உங்கள் வீட்டில் இருக்க பரணை மேலே, அந்த பரண் மேலேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து முதல்ல வந்து நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பாருங்க. அதுல தேவையில்லாத நிறைய பொருள் நீங்க வச்சிருப்பீங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோ எடுக்கலாம்னு பிளான் இருக்கும் போதே என்னோட பரண் மேலே க்ளீன் பண்ணும்போது நான் அது ஒரு வீடியோ ஷாட் எடுத்திருந்தேன். அது மிஸ் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் முடிஞ்சா நான் அது வந்து கிடைச்சதுன்னா அதை நான் அட்டாச் பண்றேன், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். பிகாஸ் அவ்வளோ தேவையில்லாத பொருட்கள் அந்த பரண் மேலே இருந்துச்சு அப்படின்றது அன்னைக்கு க்ளீன் பண்ணும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என் பரண் மேலையில் வந்து மேக்ஸிமம் நான் எல்லாமே இந்த அட்டைப்பெட்டி எல்லாமே நான் வந்து டீக்ளட்டர் பண்ணி எல்லாமே நான் வந்து மேக்ஸிமம் எல்லாமே எடுத்துட்டேன். அப்புறம் என்னோட பையனோட வாக்கர், அது வந்து அவன் யூஸ் பண்ணி ஒரு 6 to 8 months யூஸ் பண்ணால் அது கொஞ்சம் உடஞ்சிருச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. இருந்தாலும் அது வந்து அவன் யூஸ் பண்ணதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்டல்லாம் நான் வச்சுருந்தேன். பட் இப்போ பார்க்கும்போது வந்து அது வந்து நம்ம இப்போ வீசிடுறது நல்லது அப்படின்னு தோணுது. ரொம்ப 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 தேவையானது மட்டும் வச்சுட்டு பரண் மேலே முதல்ல க்ளீன் பண்ணுங்க. டீக்ளட்டர் பண்ணுறதுக்கான முதல் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பரண் மேலே எடுத்துக்கோங்க. அண்ட் அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுங்க. டீக்ளட்டரிங் வந்து ஒருத்தங்களோட லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஹெல்த் அண்ட் ஹைஜீன், கிளீனினஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு வீட்டில் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் திங்ஸை டீக்ளட்டர் பண்ணுங்கள், எந்த கில்ட்டும் இல்லாமல். இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினதை இப்போ வீசணுமே அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. பிகாஸ் இது வந்து இப்போ நீங்கள் இப்போ தான் ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே வந்திருக்கீங்க, இப்போ தான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கீங்க, தனி வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ தெரியாது. ஒரு 5-10 இயர்ஸ்க்கு அப்புறமா தேவையில்லாத நிறைய பொருட்களை நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். இதெல்லாம் எப்படிரா இப்போ இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரு பார்ட் வரும்போது தான் வந்து நமக்கு வந்து இதோட கஷ்டம் தெரியும். ஸோ இப்போவே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம், டீக்ளட்டர் பண்ணிட்டோம்னா வீடு வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக நீட்டாக மினிமலான திங்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு க்ளீனிங் அண்ட் டே டு டே லைஃப் இந்த ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து இதில் வந்து அபிப்பிராயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட ஆக்டிவிட்டீஸ், அதாவது உங்கள் லைக் அண்ட் டிஸ்லைக் கமெண்ட்ஸ் வச்சு தான் நம்மளோட வீடியோவில் நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், என்ன இம்ப்ரூவ் பண்ண வேண்டாம், என்னெல்லாம் வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களும் எங்களுக்கு தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.